ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 9:18. எளியவன் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? விஜி தன்னுடைய சித்தி பொண்ணுங்களை ரொம்பவே அற்பமாகவும் மட்டம் தட்டிக்கிட்டும் இருந்துட்டு இருந்தா. ஏன் அப்படின்னா, தனக்கு அரசாங்க பணி இருக்கிறதுனாலையும் தன்னுடைய குடும்பமே ரொம்பவே சௌகரியமான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற மாதிரியும் அவளுடைய சித்தி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதும் அதை பார்த்து மற்றவங்க முன்னாடி அற்பமாக இலக்காரமாக பேசுகிறது அவளுடைய வழக்கம். இதை பார்த்து அவனுடைய சித்தி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே மனசில் வேதனையாக இருந்தது. என்ன இவங்க நம்மளை பார்த்தாலே இந்த மாதிரி பேசுகிறாங்களே, ஆனாலும் கடவுள் நம்மளை மறக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். நாம் இப்போ எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நாம் கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையாக இருப்போம்னு சொல்லி அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க அம்மா நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கா நல்ல ஒரு அரசாங்க பணிகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் ஒரு பிள்ளைக்காக அவகிட்ட கேட்டாங்க, ஏம்மா நீ தான் அரசாங்க பணியில் பெரிய உத்தியோகம் பார்க்குறியம்மா, என் பொண்ணுக்கும் அந்த இடத்துல வேலை கிடைக்கலபடி நீ கொஞ்சம் பேசலாம்லன்னு சொன்னாங்க. அப்போ விஜய் சொன்னான், இங்கே பாருங்க சித்தி, அதெல்லாம் இப்போ நம்ம போட முடியாது, அது இன்னும் அப்ரூவல்லாம் ஆகணும், நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போது யாரையுமே அந்த வேலையில் போடுறதுக்கு எங்களுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது சித்தி அப்படின்னு சொல்லி அவங்கள மழுப்பி விட்டுட்டான். இதை கேட்ட அவங்களுடைய அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ரொம்பவே வருத்தமாக இருந்தது. என்ன இவங்க நமக்கு அக்காங்கிற உரிமையில் கூட அவங்க நமக்கு நல்லது செய்யலையேன்னு ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, நம்பிக்கையை நம்ம இழந்து போகக்கூடாது. இன்றைக்கி நம்ம பட்டுப்பூச்சியாக இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு வண்ணத்து பூச்சியாக மாறுறதுக்கு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் நாம் கர்த்தர்கிட்ட காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டி இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கையை நாம் கர்த்தர் கண்டிப்பாக கெட்டுப்போக விட மாட்டார். கொஞ்சம் பொறுமையாக இருன்னு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண அவங்களுக்கு தானால் போலவே கர்த்தர் கொடுத்தாரு அழகான ஒரு அரசாங்க வேலையை. இதை பார்த்ததுமே அவங்களுடைய பெரியம்மா பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போது அந்த பொண்ணு போய் சொன்னா, அக்கா எனக்கு வேலை கிடச்சிட்டு, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்தா. இது எப்படி கிடச்சிச்சு உனக்கு? யார் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனா? இல்லாட்டினா இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுதே அப்படின்னு சொன்னான். எனக்கு ஏசு தான்க்கா ரெக்கமெண்ட் பண்ணார், அவர்கிட்ட தான் நாங்கள் ஜெபம் பண்ணணும். நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இணைஞ்சு ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் புரிஞ்சார். அவர் எப்போவுமே என்னை மறக்கலக்கா, என்னுடைய நம்பிக்கையும் அவர் கெட்டுப்போக விடலைல்ல அப்படின்னு இயேசுவை முன்னிட்டு பேசினா. அதை பார்த்து எல்லாருமே தலை குனிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம இழந்து போகக்கூடாது. நம்ம சாதாரண ஒரு பட்டுப்பூச்சியாக ஒரு புழுவாக தான் தெரியும் பல பேருக்கு, ஆனால் நாம் ஒரு அழகாக சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறப்போகிற நேரம் ரொம்ப சமீபமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் மறக்கவும் மாட்டார், நம்மளுடைய நம்பிக்கையை கெட்டு போகவும் விட மாட்டார். கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.